ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் 2024 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னாவே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 2024 லீப் இயர் அப்படின்னு சொல்ல 29 நாட்கள் மட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில், அதாவது இந்த பிப்ரவரி மாதம்னாவே பார்த்திங்கன்னா தை மாசி இந்த 2 கட்டங்களாக தமிழ் வருடத்தில், தமிழ் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 12 பாவக கட்டத்தில் மகரம் ராசியில் 4 கிரகங்கள் போய் சங்கமிக்குதுங்க. அது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா விருச்சகம், தனுசு, மகரம் இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது தனுசு ராசியில் இருக்கும் பொழுது இந்த கோள்களின் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2020 இந்த காலகட்டங்களில் இப்போ மகரம் ராசியில் 4 கோள்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்னன்னு பார்த்திங்கன்னா 4 கோள்கள் இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 2/2/2024 புதன் வந்து மகரம் ராசிக்கு வருதுங்க. அடுத்ததாக 6ஆம் தேதி செவ்வாய் மகரம் ராசி, தனுசு ராசியிலேருந்து மகரம் ராசிக்கு. அதே போல் 12ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிறது மகரம் ராசிக்கு வருது. ஸோ 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 15/2 சூரியன் வந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்வு. 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதனும் பின்னாடியே பயிர்றாரு கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசிக்கு இந்த கிரகங்கள் பயிற்சி. இந்த சந்திரனை நம்ம விட்டாச்சு. ராகு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஏறக்குறைய கும்பம் ராசியில் தான் 2ஆம் இடத்துல, மகரம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் மீனம் ராசியில் பார்த்திங்கன்னாவும் உங்களுக்கு ராகு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. மேஷம் ராசியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இதுதான் இந்த மாதத்துக்குரிய ஒரு கிரகங்களின் அணிவகுப்பு, அக்கிரகங்களின் நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக இந்த மகரம் இது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக அந்தந்த ராசி கட்டங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த கிரகங்களின் நிலைகள் வந்து எண்ணிக்கை, அதாவது பாவக கட்டங்கள் கொஞ்சம் மாறுபடும். மேஷத்துக்கு சொல்லும் பொழுது 10ஆம் இடத்துல 4 கோள் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இதுதான். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாத பயிற்சிகள் எப்படி இருக்கும், பிப்ரவரி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன் தான் உங்களுடைய வீட்டில் 1ஆம் தேதி பிரகாரம் பார்த்திங்கன்னா தனுசு வீட்டில் தான் இருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே 2ஆம் வீட்டு இருக்குது. 2ஆம் வீட்டில் தனக்காரகன் வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு புதன், செவ்வாய், சுக்கிரன். அதே சமயம் புதன் வந்து 3ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு, 2வது சூரியனும் 3ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு. 4ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாரு. 3, 6, 11 இந்த இடங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது அற்புதமான யோகத்தை கொடுப்பாரு. 2வது 10ஆம் இடத்துல இந்த கேது பகவானுங்கிறத தொழிலில் வந்து நல்ல ஒரு ஞானத்தையும் உத்வேகத்தையும் இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன், லக்னநாதன் ஆகிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, பார்வைகளை அப்படின்னு பார்க்குறாரு. 2வது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டையே பார்க்குறாரு. ஸோ தனுசு வீட்டை பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா மனதில் புதிய உத்வேகம், அதாவது துடிதுடிப்பு அதிகமாக, எந்த ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக செய்யணும், அந்த ரிசல்ட் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் போயிட்டுருக்கு. 2வது பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் போன்ற சுப காரியங்கள், வெளியிடங்களுக்கு போகிறது வர்றது, வெளியிடங்கள்லேருந்து சில நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது இருக்கிறது, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த தொழில் ஸ்தானத்தில் பற்றி கேது பகவான் உட்காந்துருக்க, ராகுபகவான் அதை பார்க்கறதுனால மனசில் வந்து ஆசை அதிகமாக இருக்கும், வெடி தூங்காமல் அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் உடல் உள்ளம் கரெக்டாக இருக்கும், ஆனால் உடல் ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே தடையாக இருக்கும். சரி, இந்த வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோர்வு, மந்த நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரங்க 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 9ஆம் அதிபதியாக சூரிய பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் அற்புதமான பலன்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 9ஆம் வீடு 10ஆம் வீட்டு அதிபதிகள் உங்களுடைய 2 மற்றும் 3 இடங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது. என்னதான் எதுவுமே இல்லையே, நம்ம டைட்டாச்சு லாக் ஆகிட்டோம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிந்திக்கிறீங்க இல்லைங்களா? அந்த சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும்போது அதற்குண்டிய நன்மைகளும் உங்களுக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த சூரியன் மற்றும் புதன், அது புத ஆதித்ய யோகம், அது ஒரு செப்பரேட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியும் உங்கள் வீட்டில் இருக்கிற 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ மனதில் ஆசைப்பட்ட சந்தோஷங்கள் கண்டிப்பாக நிலவுது. செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே இடத்துல பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும். ரெண்டாவது ஒரு செயல்களை நம்ம எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் இதை கரெக்டாக நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம ஒரு கை பார்த்துடலாம். அடுத்தடுத்து இழப்புகள், அடுத்தடுத்து தோல்விகள், இப்படியே நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை வராதா? 7.5 சனி போட்டு எடுத்துச்சு. அந்த 7.5 சனி விலகி விட்டாலும் கூட நம்ம அது தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஒரு சிலருக்கெல்லாம் வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. சரிங்களா? கோள்களை நிலைகள் அற்புதமாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் மட்டும் ராகு பவன் இருக்கிறாரு. வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதா இருக்கட்டும், அல்லது புதுசாக நீங்கள் பயணங்கள் போகிறதா இருக்கட்டும், நம்ம ஜாலினஸ்ஸு இதெல்லாம் ஏற்படுத்திக்கிறது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து உங்களுடைய 11ஆம் வீட்டையும் உங்களுடைய வீட்டையும் பார்க்கறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, ஆசை, அபிலாஷைகள் நிறைவேறுவது, மனசில் எண்ணிலடங்கா கற்பனைகள், இந்த கற்பனைகளாக ஒவ்வொன்றா நம்ம செயல் வடிவம் கொடுக்கணும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான துட்டு, அதுக்குண்டான நன்மை, அதுக்குண்டான பணம் எல்லாமே வரப்போகுதுங்க. அதை வச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? தேவையில்லாத அது முதலீடுகள் மட்டும். ஸோ இந்த பணத்தை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம், எதை இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கட்டான ஒரு மனநிலையும் வருது. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான். 10ஆம் இடத்துக்கு கேது பகவான் அப்படியே டக்குன்னு அடிக்கும். என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு ஒன்றுமே இல்லையா? அதாவது ஒரு கிணறு வெட்டின கதை தான். சரிங்களா? கிணறு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் வெட்டிட்டு அவன் தோண்டு போய் சோர்வாகி போயிட்டான். இந்த கிணத்துல தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு அடுத்தவன் அந்த கிணத்தை ஆக்குபை பண்ணி சும்மா ஒரு அடி தோண்ட மறுபடியும் தண்ணி வந்துருச்சு. ஸோ அதிகமான உழைப்பு நீங்கள் செலுத்துறீங்க, அதனுடைய ஆதாயத்தை பெறுவதற்கு முன்பாகவே அதிலிருந்து நகர்ந்துடுறீங்க. அதனால் உங்களுக்கு எந்தவித ஆதாயமும் இல்லை. கடைசி வரைக்கும் போராடி அதனுடைய வெற்றிகள் என்ன அப்படின்னு நீங்கள் தேடும் பொழுது தான் உண்மையான ஒரு நன்மைகள் அந்த இடத்துல காத்திருக்கு. ஸோ அறகுறையான வேலைகள் அப்படிங்கிறது விட்டுட்டு முழு மனதோடு ஒரு டெடிக்கேஷனாக இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. தனுசு ராசிகள் குறிப்பாக அதுதான் சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் எந்த வேலையை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்களோ அதில் முழு வீச்சில் முழு திறமைகளை செலுத்தி வரும் பொழுது அதுலேருந்து நல்ல ஒரு ஆற்றல் வீச்சுகள், நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்குது அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராகு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால கேது பகவான் அந்த இடத்துல இருக்கிறனால சில ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக தரிசன கோயில்கள், ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது அதுலேயும் நல்ல ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வை இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? அதை ஓரளவு நீங்கள் அது காரியத்தில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுப செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பணத்தை கரெக்டாக பண்ணி வச்சுங்க. எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் எது இருந்தாலும் வார்த்தையை பிடுங்கிடும். நம்ம இந்த சூழ்நிலையிலேருந்து மீளணும் அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒன்று சொல்கிறதில்ல. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் பேசி கரெக்டான ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதம் அற்புதமான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விளங்குது. எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது மீண்டும் நல்ல ஒரு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதன்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.